ஒவ்வொருத்தருக்கும் சராசரியா 1 கிராம் per kg புரோட்டீன் வந்து டெய்லி தேவைப்படுதுங்க. புரோட்டீன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் மேக்ரோநியூட்ரியன்ஸ் ஃபார் எவ்ரிபடி. வெஜிடேரியன்ஸ்க்கு இந்த புரோட்டீன் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அடிக்குவேட்டா இல்லை. நான் வெஜிடேரியன்ல இருக்க அளவுக்கு புரோட்டீன் வந்து கொஞ்சம் இன்ஃபீரியர் குவாலிட்டியாகவும் இருக்கு, குவான்டிட்டியும் கம்மியா இருக்கு. ஸோ வெஜிடேரியனா இருக்கவங்களுக்கு எந்தெந்த வழியில நம்ம தேவையான அளவுக்கு புரோட்டீன் எடுத்துக்கலாம், என்னென்ன குட் சோர்ஸ் இருக்கு பார்க்கலாம் வாங்க. பொதுவா இந்த புரதங்கள் வந்து பருப்பு வகைகளில் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இல்லாததால நீங்க பருப்பு வகைகள் நம்பி இருந்தீங்கன்னா ரொட்டேஷன்ல வெவ்வேறு பருப்பு வகைகள் வந்து எடுத்துக்கணும். சாம்பார்ல போடுற பருப்புல இருந்து பாசிப்பயிறு, கொள்ளு எடுத்தீங்கன்னா வெவ்வேறு பருப்பு வகைகளை ரொட்டேஷன் முறையில் நீங்க எடுத்துக்கணும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சோயா வந்து ஒரு பெட்டர் புரோட்டீன் சோர்ஸ் ஃபார் வெஜிடேரியன்ஸ். காளான் இருக்கு, பன்னீர் இருக்கு, சோயால டோஃபூன் இருக்கு, டோஃபு ஃபார்ம் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இருக்கு, ஃப்ரூட்ஸ்ல அவாகடோ ஃப்ரூட்ஸ் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி வெஜிடபிள்ஸ்ல முருங்கைக்காயில ஓரளவுக்கு நல்ல புரோட்டீன் இருக்கு. இதையெல்லாம் எடுத்தீங்கன்னா நீங்க ஓரளவுக்கு உங்களோட புரோட்டீன் ரிக்வயர்மெண்ட்டை மீட் பண்ணிடலாம்.